நாளைக்கு ஒரு புடி. கைஸ் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அது மீனை வாங்கிட்டு இப்போ அப்படி கிளம்பிடுச்சு. நாங்கள் இப்போ என்ன வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி முட்டத்துக்கு வந்துருக்கோம். நம்ம ஊர்லேருந்து நம்ம அண்ணன் அந்த இடத்துல அண்ணனுக்கு மீன் 500 வாங்கி கொடுத்துருக்கேன். அது 500 யாருக்கா வேணும் கைஸ் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்னியாகுமரி மீன் வாங்கினோம். வந்த இடத்துல வந்துட்டோம்னா ஏலம் பிடிச்சி மீன் எடுத்தாச்சு. இது என்ன ரேட் எடுத்தோம்னா 1500 எடுத்தோம். லாபமும் நஷ்டமும் எங்களுக்கு தெரில. நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காண்டி சமைச்சு சாப்பிடக்காண்டி எடுத்தோம். இதில் உள்ள விளாக் வந்து நாளைக்கு கண்டிப்பாக போடுவோம். இனி இதை வந்து வெட்டி சமையல் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஒழிக்கிறோம் நாளைக்கு ஒரு புடி. இந்த மாதிரி மீன் வாங்கணும்னா வந்து கன்னியாகுமரியில் வந்து முட்டத்துக்கு வாங்கலாம். கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா சீசன் இல்லை. ஏன்னா வந்து போட்லாம் வந்து கடலுக்குள்ளே போகலை. அதனால் அவங்களுக்கும் தொழில்னா இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும்ல, அதனால நாங்கள் சொன்ன ரேட்டு வாங்கிட்டோம், குறைக்கவே இல்லை. கைஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு கனவா வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி கனவா வாங்க போகிறோம். வாங்க பார்ப்போம். கனவா என்ன இருக்கு தம்பி? ரெண்டு கனவா பைசா எவ்வளோ? சொல்லுங்கண்ணே ஏதாவது. கனவா இந்த கனவாயை தான் கொண்டு போய் அப்படியே சமையல் பண்ணி அப்படியே கனவா திங்க போகிறோம். இறக்குங்க அந்த 2 சீப் 2 வெளியே வைக்கலாம். பெட்டி வெளியே என்ன வாங்கிடுறேன் கையில் வாங்கிடுறேன். இந்த கவர் உள்ள இல்லை, கவர் இல்லை. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து ஒரு சின்ன மீன் கேட்டுட்டு இருக்காவ. குருவி குடும்ப கனவாத்தோட அது இவ்வளோ அறுத்து எடுத்துடலாம். இங்கே வரைக்கும் இருக்கும், இங்கே வரைக்கும் இருக்கும். அங்கே உள்ள என்ன தெரிகிறது? இறைச்சி அங்கே உள்ள என்ன தெரிகிறது? வந்து கனவா தோடு இதில் தான் இருக்கும். நம்ம கனவா குருவிக்கெல்லாம் கனவா இறப்படும் பார்த்தீங்களா, அது இதில் தான் இருக்கும். குருவிக்கு கனவா தோடு, கனவா நாக்கு அது இதுக்குள்ளே தான் இருக்கும். கனவா தோடு இது இதுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம இப்போ கவரில் கஷ்டம் என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? நம்ம இந்த கருப்பு போனா தண்ணி இங்க இல்ல, அதனால சொல்லவே ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க. நீ வீடியோ கட் பண்ணு, போதும் எடுத்தது பாடுனேன். இந்த மீனை வீட்டு அடிச்சு வந்துரு. நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே மீனை வாங்கிட்டு நேராக மீனை வெட்டி கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டோம். ஏன்னா வீட்டில் போய் நம்ம வெட்ட தெரியாமல் ஏதாவது பண்ணிடக்கூடாதுல, அவங்களே வெட்டி தந்தாச்சுன்னா நீட்டாக வெட்டி தந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வெட்டைக்கு தான் கொடுத்துருக்கோம். இப்போ ஆனால் வெட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சோப்பு மீனில் அந்த மீன் அதான் நம்ம வாங்கிருக்கூடிய மீன். சூப்பராக ஜம்முன்னு கட் பண்ணி தந்துடுவாங்க. இப்போ நைட்டு வந்து மீனை வாங்கிட்டு என்னடா பண்ண போகிறீங்க நீங்கள் கேட்கலாம். நம்ம மீனை வாங்கிட்டு இப்போ வந்து சமையலாம் பண்ண போகிறதில்ல, நாளைக்கு காலைல தான் நம்ம சமையலை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் இப்படி சமையலுக்கு அப்படி கிளம்பியாச்சு. நேற்று நைட்டே மீனை வாங்கி கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே என்ன எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. பாருங்கள், கனவா மீன்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அண்ணன் தான் கார் ஓட்டிகிட்டு இருக்கோம், சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்களா. இப்போ என்னென்னா அப்படியே நம்ம இப்போ வந்து சமையல் தான் போயிட்டு இருக்கோம். காட்டு சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான வீடியோ சப்போர்ட்டை கொடுங்க. அவ்வளோதான். நான் வந்து இந்த சப்போர்ட்லாம் கேட்க மாட்டேன். எங்கள் ஃபுல் சப்போர்ட்டையுமே கொடுத்துருங்க. இனி வேறு வழி இல்லை, போயிட்டு தான் இருக்கோம். நம்மள என்ன பாட்டு நெக்ஸ்ட் வந்து போயிட்டு என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு நான் அடுத்த விளாக்ல எடுத்து போடுறேங்க. அஜித் பாட்டே பார்த்துட்டு நம்ம தம்பி என்ன இருக்கான், நம்ம அண்ணனா இருக்காங்க. அண்ணன் முகத்தெல்லாம் வரைக்கும் பயந்துறாங்க. அண்ணே எங்க போறிய? தமிழ் எங்க போறா? எடுத்துட்டு வந்துரு. 12 மணி ஆயிட்டா?
இன்னும் மெரசலாம் அவனுக்கு கையெல்லாம் நான் ஆட்டம் கொடுத்து. இப்போ நம்ம வண்டியில் வந்து டிரைவர் சேஞ்ச் ஆகியாச்சு. இனிதான் வண்டி பறக்க போகுது. பாருங்க, பார்த்துட்டே இருங்க. இது என்ன பண்ணிருக்கே பாட்டா இது தேவையில்ல தேவை வேற பாட்டு பாத்துங்க. ஆமா, நான் அஜித் படத்தை பார்த்தேன், விஜய் ஃபேன். எங்க வீட்டுக்கு வரணும் இதான் வழி. எல்லாரும் வழியை பார்த்தாங்க. ஏன்னா வந்து நம்ம வீட்டுக்கு பாதை தான். நம்ம எங்கெல்லாம் பார்க்கணும்னா இப்படிதான் வரணும். இந்த ரோட்டோட சைடில் அண்ணன் கிரேனி நிற்கும். ஆமா, கிரேனி யாருக்கு அண்ணா கூட்டுங்க. அவனாலும் ஒரு ஆட் பண்ணு. சரி, ஓகே, வாங்க வாங்க வாங்க. சமைக்கிறோம், பொழிக்கிறோம். அடுப்பே பானை தர்பூசணி பழம் பாத்திரம். இப்போ வந்து நம்ம சமையலுக்கு தேவையானது எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம அண்ணன் மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ கேஸ் சிலிண்டர் தூக்கி தலை புத்தகம் எல்லாம் போட்டுட்டு போயிட்டு இருக்கேன். நம்ம நைட் சமையல் பண்ணுறோம், பொழிக்கிறோம். நைட் பணம் தோட்டத்துக்குள்ள சமையல். நம்ம ஸ்பாட் நெய் தான். மங்களகரமா இப்போ சோத்து பானையில இருந்து ஆரம்பிச்சாச்சு கைஸ். மைசி இப்போ என்ன வச்சிருக்க அடுப்புல? சாப்பாடு. சாப்பாட்டுக்கு தீபத்தை வச்சிருக்க தானே? இன்னும் என்னன்னா பனங்காட்டு மலங்கர சமையல் தான். விஷயத்தான் பேச மைசு. இன்னைக்கு ஒரு பொடி. எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம் யூ. இதுல வைங்க, இந்த இடத்துல என்ன 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 நடக்கு, என்ன நடக்கு? கத்தி லேசா பட்டிருக்கு. அதுக்கு என்ன என்ன வெட்டி மதிப்பா? ஆமா, இது என்ன, இது எதுக்கு இப்போ கந்திசி பணம் மட்டும் அதை வெட்டி வைக்கணும். அறுவாடு இன்னைக்கு ஒரு நிமிஷம். பயங்கரமான டேஸ்டா இருக்கும். ஒரு தர்பூசணி மாதிரி செவ செவன்னு இருக்குண்ணே, நல்லா இருக்கும். கொஞ்சம் கலர் கம்மி தான், நல்ல பழுத்து இருக்கு. ஆமா, இதுக்கு அமௌண்ட் இருக்கு. அறுவாடு கருப்பா ஒரு புதுங்க வெளுவெளன்னு இருக்கு. வெளுவெளன்னு இருக்கா? இது எவ்வளவு எனக்கா? அப்படி இல்ல, இந்த வங்கோட கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்கலாம். தர்பூசணி யார் வேண்டு இருந்தா? புரியல, நல்லா இல்ல. தர்பூசணி யார் வேண்டு இருந்தா? முதல்ல உள்ளே இருக்கீங்க. நான் தெரியாண்டா, அங்க தெரியாது, அவ்வளவு தெரியாது. பாருங்க யானை எப்படி நேத்தான். ஆமா, கனவா வந்து அடுப்புல நடந்து வெந்துட்டு அடக்கு. கனவா கிரேவி வெட்டி வச்சிருக்கு. ஏகப்பட்ட போட்டோ எடுத்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல இருந்து மரத்துக்குள்ள குடிச்ச போட்டோ நேரத்தையே காட்டிச்சு இதுல கூகுள்ல. அதை பார்த்துட்டு தான் ஒரு கேஸ் பீர் எடுக்கணும். ஆமா, அது எப்போ அதுவும் மீன் சமையலுக்கு தான் இப்படி இந்த கேட்டை கட்டை இல்லைங்க, மீனுக்கு தான் நம்ம இப்படி இருக்கோம்.
ஏன்னா அப்படி நிற்கதே அழகா இருந்து கிண்டிட்டு நிற்கிது அவங்கடா பைத்தியார பைய லூசுப்பாய. பார்க்கவே இல்லை. இந்தா அது பயந்துட்டு கிட்டியா என்ன போட்டு பிடிக்கும் மேஜ். ஆனால் கீழே ஒன்று ஒரு பேர் அது கொடு. அண்ணா வருது பேரு அண்ணா பிடிச்சிருக்காரு. இப்போ நம்ம பசங்க என்னன்னா மீன் பொரிச்சிட்டு இருக்காங்க. இதுல ஒன்று போடல, இதுல ஒன்று போடலாம். மனம் ஜம்முன்னு இருக்கு. சொல்ல கொஞ்சம் கோபப்படாங்கன்னே நான் போடேன். எல்லாமே பொரிச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்ப சாப்பிட தான் போறோம். இப்ப ஸ்பாட் தான் தம்பி எல்லாம் எடுத்து ரெடியா நிக்கான். நம்ம வரத்தூருக்கு அந்த மாதிரி போடுவோம், இப்போதைக்கு போட முடியல. இப்ப எப்பமா இருக்காதான் மீனெல்லாம் பொரிச்சு வச்சிருக்கு பாருங்க. ஒவ்வொன்று எடுத்துட்டு வரணுமா? மீன் அருமையா இருக்கு. மீன் பொரிச்சது இவன் அதே நல்லா இருக்குன்னு அவன் கிடக்கான். இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்ப நம்ம சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. நல்லா எடிட் பண்ணுவோம். நீயே நான் கண்ணு கறி போக முடியல. இந்த வீடியோ இல்லையே நாங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வழியாக சாப்பாடுலாம் பொங்கி எடுத்து இப்போ சாப்பிட்றதுக்கு உட்காந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ மலங்கரை சமையல் தான். மலங்கரை வந்து ஒரு பனங்காட்டுக்குள்ளே தான் நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கனவா கிரேவி, மீன் பொரியல், முள்ளுக்கறி வச்சு நீட்டாக சாப்பிட்டுருக்கோம். நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சமையல் போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. காய்ஸ் டாடா பாய் பாய்.